அண்மை செய்தி. காணும் பொங்கல் தினத்தன்று மெரினா கடற்கரையை குப்பை மேடாக்கி விட்டதாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களை தரையிடுகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிர்ணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு வழக்குகளை விசாரிக்க துவங்கியது. அப்பொழுது நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா தனக்கு வந்த 2 புகைப்படங்களை சுட்டிக்காட்டி மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் பண்டிகையொட்டி குப்பையை கூலமாக்கியது குறித்து கேள்வி எழுப்பினார். கடற்கரையை எப்படி பாதுகாப்பது என மக்களுக்கு தெரியவில்லை என வேதனை தெரிவித்த நீதித்துறை உறுப்பினர் காணும் பொங்கலுக்கு விடுமுறை அறிவிக்க கூடாது என அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் குப்பை கொட்டுவதை குற்றமாக கருதி அபராதம் விதிக்காவிட்டால் இதை தடுக்க முடியாது எனவும் படித்தவர் படிக்காதவர் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் குப்பைகளை வீசிச் செல்வதாக தெரிவித்தார். இதனையடுத்து குப்பை கொட்டுபவர்களுக்கு உடனடி அபராதம் விதிக்கும் வகையில் சிறப்பு படைகளை அமைக்க வலியுறுத்திய தீர்ப்பாயம் இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கும்படி சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.